இப்போ கடந்து போகிற இல்ல சமீப மாதமாய் சில வருஷங்களா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடந்து போகிற எகிப்து இதுவரைக்கும் நீங்க கடந்து போகாத ஒரு புதிய அனுபவமா இருக்கலாம். அது ஒரு புதிய சிச்சுவேஷனா இருக்கலாம். இது இந்த மாதிரி எனக்கு வரும்னு நான் நினைக்கவே இல்லை. நான் இப்படி ஆளே கிடையாது. நான் நல்லா சாப்பிடுவேன், நல்லா நான் தூங்குவேன், எல்லாரிடத்துலையும் நல்லா நான் பேசுவேன், எங்க வேணாலும் நான் போவேன். ஆனா இந்த பிரச்சனைக்கு அப்புறம் என்னால பேச முடியல, என்னால சரியா தூங்க முடியல, என்னால சரியா யார் எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. நான் கேட்கிறேன், நானா அப்படின்னு கேட்கிறேன், நீயா இப்படி இருக்கிற அப்படின்னு என்ன பார்த்தே நான் கேட்கறது மாதிரி இருக்குது. என்னால இந்த எகிப்தை எப்படி தாண்டதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். யாக்கோபை பார்த்து என்ன வார்த்தையை கர்த்தர் சொன்னாரோ, நான் உன்னோடு கூட இந்த எகிப்திற்கு வருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இது யாரோ ஒருத்தருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமான வார்த்தையாய் கர்த்தர் தருகிறார். இது ஆண்டவரால் அனுப்புகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆண்டவர் தான் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, உன்னோடு கூட நான் வருவேன். இந்த சூழ்நிலை நன்மைக்காக தான். இந்த சூழ்நிலையை கர்த்தர் தான் அனுமதித்திருக்கிறார். இதுல ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தருவார். உங்களோடு கூட கர்த்தர் எகிப்திற்கு கடந்து வந்து அங்கே கர்த்தர் நம்மை பெரிய ஜாதியாய் நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென்.